தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. கரூரில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, வணக்கம். ஏற்கனவே தாவேக தரப்பிலிருந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் டெல்லியில சென்று ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்திருந்தார்கள். தற்பொழுது அக்கட்சியினுடைய தலைவருக்கும் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. எத்தனாம் தேதி எங்க ஆஜராகணும் அப்படின்ற விவரங்களை என்ன சொல்லியிருக்காங்க? கரூர் கூட்ட நெரிசலில் தாவேக சார்பில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கரூர் கூட்ட நெரிசலிக்கு 41 பேர் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தாவேக நிர்வாகிகள் BCN ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, CPR நிர்மல்குமார் ஆகியோர் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தனர். தொடர்ச்சியாக அவர்கள் 2 தினங்கள் ஆஜராகி அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கும் சிபிஐ தற்பொழுது சம்மன் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வரும் 12ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மனானது அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே பாதுகாப்பு அளிக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகம் என, அதாவது கட்சியினுடைய நிர்வாகிகள் என அவர்கள் இதற்கு எந்த வகையில் பொறுப்பு, என்ன மாதிரியான நிகழ்வு நடைபெற்றது என்பதெல்லாம் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் விஜய்க்கும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. தற்பொழுது 12ஆம் தேதி மட்டும்தான் அவர் ஆஜராக வேண்டும் என்று சம்மனானது அனுப்பப்பட்டு இருக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் அடுத்தடுத்த நாட்களிலும் விஜயை ஆஜராகுவதற்கு சிபிஐ அதிகாரிகள் உத்தரவிடுவார்கள். அதே விஜயிடம் நடைபெறக்கூடிய விசாரணை, அவருக்கு அவர் அளிக்கக்கூடிய பதில், விஜயிடம் கேட்பதற்கு எவ்வளவு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்துதான் விஜயிடம் எத்தனை நாட்கள் விசாரணை நடைபெறும் என்பது நமக்கு தெரிய வரும்.